டேய் குமார், என்னாச்சுடா உங்களுக்கு? யாரா இப்படி பண்ணா? எந்திரிங்கடா. யாரது? யாரது? ஏய், யாரது? கேக்குறல்ல? அண்ணா, 2 coffee please. 170 rupees கொடுங்க. இது வேற. தேங்க்ஸ்ண்ணா. அப்பா காஃபி. அப்பா உங்களுக்கு இதை பாரு ஸ்வேதா, அவன் வேற மதம் வேற இனம், நமக்கும் அவனுக்கும் செட் ஆகாது. அவங்க சொசைட்டியும் சரி நம்ம சொசைட்டியும் சரி உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அவனை நீ மறக்கிறது தான் நல்லது. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, நாளைக்கே உனக்கு நிச்சயதார்த்தம். தட்ஸ் ஆல். ப்ளீஸ் பா. வா, செம்மையாக இருக்கே. சிரிச்சுட்டே சமாளிச்சு வேண்டியவா. மனசில் என்ன ஆரியான்னு நினைப்பா? நான் அவ்வளவு டென்ஷனில் வரேன், நீ ரிலாக்ஸாக இருந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்க. ஏய், இப்படிலாம் ஷூட் பண்ணா தாண்டி நாளைக்கு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம். இது புரிஞ்சிக்காம ஏதோ பேசிகிட்டு இருக்கவன் பாட்டுக்கு. ஆமாடா, ஆமாம், கண்டிப்பாக. நாளைக்கு என்ன பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகிறாங்க, அப்படியே கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. அதுக்கும் நீ தான் ஃபோட்டோகிராஃபராக வருவ, அது தெரியுமா? ஏய்,
என்னடி சொல்ற? இதை மட்டும் மக்கனையா கேடு. சரி சொல்லு. என்னத்தை சொல்ல, எல்லாம் அதே தான். மதம், இனம். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அப்படியே நிச்சயதார்த்தமும். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹே, பேசாம நீ எங்கள் மதத்துக்கே வந்துட, அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்கிறதான் எப்போவுமே. ஒரு நல்ல விஷயத்த நான் சொன்னாலும் நீ சொன்னாலும் எவன் சொன்னாலும் அந்த காலத்து மக்களாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து மக்களாக இருந்தாலும் சரி, எந்த காலத்து மக்களாக இருந்தாலும் சரி, எவனும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே ஒரு நல்ல விஷயத்த கடவுள் பேரை சொல்லி அதே மக்கள்கிட்ட சொல்லிப்பாரு, எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. ஸ்வேதா, ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க, மதங்கள் உருவாக்கப்பட்டது மனுஷனை நல்வழிப்படுத்து தான். இந்த காலத்தில் அதை வச்சு அவன் என்னோலாம் பண்ணிட்டு இருக்கான். அதில் இது ஒரு ரகம், ஆள் சேர்க்கறது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நீ உன் மதில் இருந்துக்க, நான் என் மதில் இருந்துக்கிறேன். ஆனாலும் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஓகேவா? சரிடா, அப்படின்னா நம்ம தனியாக வேற எங்கேயாவது போயிடுவோமா? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் சாதிக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு, அதுக்குள்ள இதெல்லாம். நீ கொஞ்சம் நிறுத்துறியா? நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு என்ன சொல்ற? அதை விட்டு லெக்சர் அடிச்சிட்டு இருக்க. சரி, நீ சொன்னபடியே வேற எங்கேயா போய்க்கலாம். ஏன் பேசிருக்கிற? பரவாயில்லையே, ஓகே சொல்லிட்டு. இன்னைக்கு மழை தான். சரி, இப்போ நான் கிளம்புறேன். ரெடி ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க. நீ சீக்கிரம் போ. ஐயோ, ஃபோன் கண்ணு எங்கடி வச்சுட்டு போகிற? என்னாச்சுடா? ஃபோன் ஓனா அது இல்லை, டேட்டாராரு போல. என்னடா கடைசி நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு? அதுக்கு தான் இந்த மாதிரி டவரி ஃபோன் யூஸ் பண்ணணுங்கிறது. டேய், நீ வேற வெறுப்பேத்தாத. சரி, டென்ஷன் ஆகாத. பக்கத்தில் ஃபோன் ஷாப் இருக்கே, வா அங்கே கொடுத்து சரி பண்ணிக்கலாம். சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். கரெக்ட் டைமுக்கு வந்து நீ என்னை பிக்கப் பண்ணிக்க, சரியா? சரி, நீ சொன்னா போல கரெக்ட் டைமுக்கு நான் வந்துடுவேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கிஸ் தந்துட்டு போனாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாய். யார் நீங்க? கொரியர். என்ன இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க? அட்ரஸ் தேடினேன், கிடைக்கல. இப்போ தான் கிடைச்சிது. சரி சரி, சீக்கிரம் தாங்க. சீக்கிரம். ஓகே, தேங்க்ஸ். அவனுங்க யாரு? கொரியர். இந்த நேரத்தில் வந்துட்டு போகிறானுங்க. அட்ரஸ் கிடைக்கலையா? சரி கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம். கொரியரா? டேய், நாம் இப்போ எங்கடா போகிறோம்? என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு. நாளைக்கு உங்கள் அப்பா தான் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகிறாங்க போல இருக்கு. ஹே, நம்ம போகிறது உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அவனும் அவன்கிட்ட ஃபேமிலியும் வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் ஒரு வாரம். ஸோ அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். வாவ், சூப்பர். ஜாலி போல. வா, அது வரைக்கும் நமக்கும் ஜாலி தான். ஒரு வாரத்துக்கு இதுதான் நமக்கு வசந்த மாளிகை பாரு, ஓகேவா? டேய், பயமா இருக்குடா. லூசு, அதான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டும் ஃபேமிலியும் வேற ஒரு வாரம்னு. அப்புறம் ஏன் பயம்? டேய், நான் அதை சொல்லல. அப்புறம் என்ன? என்னன்னா, நீயும் சரி நானும் சரி, வீட்டில் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம தனியாக வந்துட்டோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எப்படிடா ஜெயிக்க போகிறோம்? முதல்ல நீ டென்ஷன் ஆகாம உட்காரடி. சரி, நான் போய் சூடாக 2 கப் காஃபி கொண்டு வரேன். குடித்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக பேசலாம், ஓகே? குட் கால். இது எப்படி? ஓ ஷிட், இது நான் எடுத்த வீடியோ ஆச்சு.
ஹே என்ன பண்ற? ஏய் ஏய் வா 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 அடி. ஹே இப்படி எடுக்கிறமே, இதை யாரும் பார்க்க மாட்டாங்களா? எடுக்கிறது சரி, இதை டிலீட் பண்ணால் எந்த கொம்பனாலையும் பார்க்க முடியாது. கவலையை விடு, ஜாலி தான். அதுவும் ஃபோனை காண்டி எடுத்தேன். நீ எடுத்த வீடியோ அதை நான் உனக்கு முன்னாடி தானே டெலிட் பண்ணேன். அப்புறம் எப்படி? அதுதாண்டி எனக்கும் புரியல. இன்று இரவு சரியாக 9:30க்கு கீழிருக்கும் அட்ரஸுக்கு வரவில்லை என்றால் சரியாக 9:31க்கு உங்கள் சில்மிஷங்கள் அடங்கிய வீடியோக்கள் www.sex.com-க்கு அனுப்பப்படும். பயமா இருக்குடா. இங்கே வர சொல்லியிருக்காங்க. வா. இங்க யார் இருப்பாங்க? யாரையும் காணுமே. யாரும் இல்லை இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்களே. எவனா இருக்கான்? டேய் வெளியிலையும் உள்ளேயும் சம்மதமே இல்லாம இருக்கு. ஏதோ பில்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான் போல இருக்கு. ஏய் யாரது? ஏ மச்சான், என்ன இந்த கேமராவில் அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்குதா? ஏன் கிடைக்காதா என்ன? கேமரா ரிப்பேர் ஆகி 3 நாள் ஆனதும் சரி, அவன் நம்ம இடத்த பிடிச்சிட்டான். இன்னைக்கு எப்படியும் பெரிய கலெக்ஷன் வரும். அவ்வளோத்தையும் நெட்டுக்கு ஏற்றி அப்படியே விட்டு இடத்த பிடிக்க வேண்டியதான். இங்கே கூட டிஸ்பிளே போயிருக்கும், இல்லைன்னா டேட்டா எரர் தான். பார்க்கணும். அண்ணா எப்போ தருவீங்க? எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும். ஓ 1 வீக் ஆகுமா? ஓகே, எப்படியும் 1 வீக்கில் கொடுத்துருங்க. மேடம், உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. எதுக்கு அட்ரஸ்? எதுக்குன்னு சொன்னால் நிறைய பேர் ஃபோனை ரிப்பேர் பண்ண தந்துட்டு போகிறாங்க. ஆனால் சொன்ன டைமுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு லாஸ்ட். ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டு போக முடியும்னா ஃபோனை ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, தேங்க்யூ. அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த ஃபோன் அப்பா கிட்டேயே போகட்டும், சரியா? ஏதோ பிளான் பண்ணுறான்னு மட்டும் தெளிவாக புரியுது. ஏண்டா ரைட்டு, என்ன பண்ணுற? இப்போ வந்துட்டு போகிறாளே பொண்ணு எப்படி இருக்கா? சும்மா தளதளன்னு இருக்கால. இது அந்த பொண்ணோட ஃபோன் தானே? ஆமாம். அதுக்கு என்ன? இந்த ஃபோன் கேமராவில் எதெல்லாம் எப்படியெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்திருப்பாங்க. டேய், எப்படி ரீசெட் பண்ண தான் போகிறோம். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுக்கொள்ளுமே, நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவளை பார்த்தா படித்த பொண்ணு மாதிரி தெரியுது. எங்ககிட்ட கொடுக்கும்போது டில் பண்ணாமலா கொடுத்துருப்பா? டேய் மச்சான், அதுக்கு தான் இப்போ நாங்கள் போட்ட ரீகவரி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கே. இது மூலமாக டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபோன்லேருந்து மட்டும் இல்லை, லேப்டாப், கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கேமரா, இப்படி எல்லாத்துலேருந்தும் டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம்.
இப்போ புரியுதா இன்டர்நெட்டுக்கு எப்படி வீடியோஸ் வருதுன்னு? டேய் சூப்பர் மேட்டரா. அப்ப நீங்க தானா இதெல்லாம்? ஸ்வேதா ஸ்வேதா ஏய் விடுடா ஸ்வேதா விடுடா நீங்க 2 பேரும் கிளுகிளுப்பா இருந்ததை வீடியோ பண்ணி அதை வேற போன்ல இருந்தும் டெலீட் பண்ணிருக்கீங்க. ஏண்டா ஃபோன் ரிப்பேர் பண்ற எங்களுக்கு தெரியாது டெலீட் பண்ண வீடியோ போட்டோஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு? அப்ப என்ன திக்குடா ஒண்ணா படுத்தீங்க? நீ எல்லாரும் ஆம்பளையாடா? நீ ஆம்பளை தாங்கிற விஷயம் போன்ல பார்த்தேன் வீடியோல. நான் ஆம்பளை தாங்கிற விஷயம் உன் ஆள் சொல்லுவா. போடுற எங்களை விட்டுரு. அவனை போயிடும். வீடியோடா எடுக்கிறீங்க நாய்ங்களா? குமாரே அடா மச்சான் என்னடா சொல்றா? நம்ம மேட்டர் ராஜ வாழ்க்கடா. ஓ வாழ்றேன்டா. தோன்றா என்னடா மேட்ரு மச்சா. பா இப்படி என்ன வாழ்ந்தா தெரியுமா? ஐயோ அம்மா 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 அம்மா. ஏய் செத்துடுவாடா. 2வது ரவுண்ட் போகணும்னு நினச்சேன், எடுத்துட்டாலே. குமார் தூக்கிட்டு வாடா போ. அப்படி என்னதான் பண்ணு? குமார் தெரியலடா. Thanks for your cooperation. குமார் ரைட்டு இடமன் வெட்டிய இந்த அப்படி 2வது சான்ஸுக்கு போக நினைச்சேன், எடுத்துட்டியே. ரைட்டு என்னடா பண்ற? குரு தெரியக்கூடாது. குளிய மூடு, நான் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் அப்பவே வாங்கிட்டு வந்தோம்ல. அது அப்பவே முடிஞ்சு. அடப்பாவி. குழி ஒழுங்கா மூடு, தடையான் தெரியக்கூடாது. பார்த்துக்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சீக்கிரம் வா. மூடு மூடு அதை மூடு.
உனக்கு தான் மிஸ் ஆயிடுச்சு பாவம். வெறுப்பேத்தாத கடுப்பில் ஃபீல் பண்ணாத இருக்கேன். மச்சி. யார் அது? எனக்கு எப்படிடா தெரியும்? நான் உன் கூட தானே இருந்தேன். வாடா போய் பார்க்கலாம். ஏய் யார் அது? கூப்பிடுறது கேட்கல? காதுல வரல உனக்கு? என்னதான் டேய், ஒரு பொண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ அம்மா அப்பா போன் வாங்கி கொடுக்கும்போது, அதுலயும் கேமரா போன் வாங்கி கொடுக்கும்போது எந்த நம்பிக்கைடா வாங்கி கொடுக்குறாங்க? பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் எந்த தப்பான வழியிலையும் போயிட மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தாண்டா. ஒரு பொண்ணு தன்னோட பாலுறுப்புகளை காட்டி வைத்தியம் பார்க்கும் போது ஒரு நேர்மையான டாக்டர் எப்படி காம உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம தொழில் தர்மத்தை காப்பாத்துறாரோ அப்படி தாண்டா நீங்களும் இருந்திருக்கணும். அவங்க தனிப்பட்ட விருப்பத்துல அவங்க தனிப்பட்ட சம்பவங்களை போட்டோ அல்லது வீடியோ பண்ணி டிலீட் பண்ண எல்லா சம்பவங்களையும் நீங்க திருப்பி எடுத்துறீங்கடா. இது மட்டுமா, இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டருக்கு போனா கேமராவை டேபிளுக்கு கீழே மேல வைக்கிறீங்க. பஸ்ல போனா வீடியோ எடுக்கிறீங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி ட்ரையல் ரூமுக்கு போனா அங்கேயும் வீடியோ பண்றீங்க. இப்படி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து கடைசியில இன்டர்நெட்டுக்கு போட்டுடுறீங்க. இந்த மாதிரி ஆக்களால எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை சிறஞ்சிருக்கு தெரியுமாடா? இத பார், செய்யற தொழிலுக்கு துரோகம் செய்யறவனும் பெத்த தாய கூட்டி கொடுக்கறவனும் ஒண்ணுதான்டா. நீ சொல்றது உண்மைதான். என்ன மன்னிச்சிரு, என்னை விட்டுரு, நான் எங்கேயாவது போயிடுறேன். நான் திரும்பிட்டேன். நீ சொல்றத நம்புறதுக்கும் உன்னை மன்னிக்கிறதுக்கும் நான் ஒன்னும் கடவுள் இல்லடா. உன்ன மாதிரி ஆளுங்களை கலப்படுங்க வந்தா அவதாரம்டா. என்ன கனவுடா? ஸ்வேதா தாய் இல்லாத பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அவளை செல்லமாக வளர்த்துட்டேன். அவள் எது கேட்டும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை. என் பொண்ணோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். என் பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை. எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஹாய்டா குமார். மச்சி, என்னடா ரொம்ப நாள் ஆளே காணோம்? ஊருக்கு போயிருந்தேன் மச்சான். ரைட்டு வரல, இப்போ வந்துடுவான். இதோ வரா. ஆயுசு 100டா உனக்கு. போட்டாங்க வாயில் எது வந்து பிரச்சனை புரியாம பேச வந்துட்டான். என்னாச்சுடா உனக்கு? என்னடா பண்றாங்க? ரைட்டு உங்ககிட்ட தான்டா கேட்குறேன். டேய் ரைட்டு, உங்ககிட்ட தான்டா. என்ன பண்ற? என்னடா பண்றா? டேய் என்னத்துல அங்க கட்டிக்கிட்டு இருக்க? டேய் ரைட்டு, என்னதான் பண்றானோ? அப்படி என்னதான் நடந்துச்சு? இப்படி பண்ணிட்டு இருக்கான். தள்ளு தள்ளு தள்ளு. டேய் 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 டேய், என்னடா பண்ற? என்னடா இப்படி அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன்டா உடைக்கிற? என்னதான் ஆச்சு சொல்லி தொலை. என்ன? நேற்று ராத்திரி மொக்க கனவு ஒன்று கண்டேன்டா. மொக்க கனவுக்கு ஏன்டா இதெல்லாம் உடைச்ச? அப்படி என்ன கனவு தான்டா கண்ட? டேய், டேட்டா ரிகவரியை போட்டு பார்த்து நாங்கள் 3 பேரும் ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொண்டுட்டோம்டா. என்ன ரேப்பு? கொலையா? ஆமாடா. ஆனா நீ ரேப் பண்ண போகும்போது அந்த பொண்ணு செத்துட்டா. அதுக்கும் கொடுத்து வைக்கலையாடா?
பாரு அந்த நூடுல்ஸ் பண்ண சிரிக்கிறான் சொங்கி. டேய் நீ ஏன்டா சிரிக்கிற? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அப்புறம் என்னாச்சு? டேய் அந்த பொண்ணு பேயா மாறி எங்க 3 பேரையும் கொண்டுட்டாடா. இதனடா அநியாயமா இருக்கு. நான் தான் ரேப்பே பண்ணலையே, அப்புறம் எப்படி என்ன கொல்லும்? நீ வேற சும்மா அவனை உளறிட்டு இருக்கா. டேய் சாவ நேர்ல பார்த்த மாதிரி இருக்கிற எனக்கு. ஆமா பொண்ணு இப்படி மேட்ரு சூப்பரா மச்சி. டேய் தலை வலிக்குது. என்னடா ஆச்சு? டேய் இது அது